அனைவருக்கும் இனிய வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் உங்களை வரவேற்பது ஆர்கே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி நமது தமிழ் மொழின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஆதாரமா இருக்கிறது கலையும் அதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற கலைஞர்கள் இருந்தாங்க. நல்ல விஷயங்களை தெரு தெருவா போய் மக்கள் கிட்ட மனசுல பதிய வச்சதில்ல. தெருக்கூத்துன்ற கலை ரொம்ப முக்கியமானது. அந்த தெருக்கூத்து கலைஞரா 20 வருஷமா பல பேர்கிட்ட அங்கீகாரங்கள் பெற்ற ராஜேஷ் அண்ணன் நம்மோட இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சிறப்பு. இந்த தெருக்கூத்து கலை உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? இதன் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? இது வந்து தெருக்கூத்து வந்து என் முன்னோன்னு சொல்லக்கூடிய எங்கள் குடும்பத்திலே ஊர்னது கலை இது. இந்த தாத்தா, அதன் பிறகு அப்பா, சித்தப்பா அவங்க ஆடுறதுனால அந்த ஆர்வம் எனக்கு இருந்தது. இல்லை? ஆமாம், உண்மையாக அந்த ஆர்வம் இருந்தது. படிப்புனா சரியாக படிக்க மாட்டேன். படிப்பு கூட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூத்து தான். இந்த கூத்து ஆடணும். கிராமத்தில் நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்தேன், உத்திரமரை பக்கத்தில் மருதுருன்னு சொல்கிற கிராமத்தில். அந்த கிராமத்தில் இருக்கும்போது கூத்தாடினா இப்போ முன்னே போய் ஒரு 7 மணிக்கெலாம் போய் உட்காந்துப்பேன். இடம் பிடிச்சிட்டு கூத்த பார்க்கலாம் சொல்லி முன்ன உட்காந்துப்பேன். மறுநாள் காலைல வந்து அவங்க எப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திரை பிடிச்சிக்கின்னு டவல் மாரி பிடிச்சிக்கின்னு ஒரு கொம்பு கையில் எடுத்துக்கின்னு நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து நான் தான் ஆடுவேன். அந்த ஆர்வம் அப்படியே இருந்தது. நான் கிராமத்தில் படிக்கும்போது தாத்தா ரிலேஷன் ராஜகோபால், பெருங்கட்டு ராஜகோபால்ன்றவர். அவர் வந்து எங்களுக்கு ரிலேஷனு. ஒரு நாள் வந்தார், இதே மாதிரி நான் வந்து ஒரு குருகுலம் ஆரம்பிக்க போகிறேன், நீ வரையாப்பான்னு கேட்டார். கண்டிப்பாக நான் வரேன் தாத்தான்னு சொன்னேன். முழு நேரமும் கூத்து இல்லாமல் காலையில் 7 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் போய் எக்ஸாம் எழுதுவோம், பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம். அது நான் ஊரில் படிச்சிருந்து 7வது படிச்சிருந்தேன். சுத்தமாக எனக்கு படிப்பு தெரியாது, என் பேரே சரியாக எழுத மாட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஹாஸ்டலில் போய் தங்கி ஒரு 10 வருஷம் காலமாக படித்தேன். நான் 10வது வரைக்கும் படித்தேன். உலகு நல்லா கற்றுக்கினேன். ஆனால் எனக்கு குருன்னு சொல்ல பார்த்தா ராஜகோபால் தான். பாட்டி ஹானா எம்டி, அவங்கள பாட்டி தாத்தா தான் கூடுவேன். ஹானா எம்டின்னு தான் பாட்டி. அவங்க ஒரு குருவில் வச்சு ஆரம்பித்தாங்க. அந்த குருவில் வந்து 10 வருஷமாக இருந்தேன். கூட ராஜகோபால் தாத்தா கூட வந்து கைலாசம் அப்பா, சிறப்பு, சண்முகம், சரவணன், மாசிலாமணி தாத்தா, பெருங்குடி மகேஸ்வரன். அதுக்கப்புறம் நான் அந்த குருகுலத்தில் 10 வருஷமாக படிச்சிருந்தேன். ஆனா நீங்க வந்து ஒரு 20 வருஷமா தெருக்கூத்து கலைஞராக இருக்கீங்க. ஆமா, உண்மைதான். தெருக்கூத்து கலைஞருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க சொல்ற விஷயம் என்ன? தெருக்கூத்து கலைஞர் நல்ல ஒரு குரல் வளம் நல்லா இருக்கணும், அடவு பாவம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தெருக்கூத்துக்கெல்லாம் ஒரு ஒழுக்கமா இருக்கணும் முதல்ல. ஆமா, எந்த ஒரு தொழிலுக்குமே ஒழுக்கமா இருந்தால் தான் அந்த கலையை நல்லா மேம்பட வளர்க்க முடியும். அதனாலதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். நான் பார்க்கும்போது எனக்கு தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி கணேசன் தான் ஞாபகம். அப்படியே மேக்கப் இல்லாம சிவாஜி கணேசன் அப்படின்னு பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. மேக்கப் வந்து ஒவ்வொரு வேஷத்துக்கு ஒவ்வொரு நிறம் போடணும், அரிதுவாரம் போடணும். ஒரு கர்ண வேஷமாக அது எப்படி போடணும் அப்படி போடணும். அதுக்கப்புறம் வந்து கிரீடத்து தலையிலுக்கு கட்டுறது. ராஜா வேஷம்னா கிரீடம் கட்டணும். மந்திரி வேஷம் மாரினா சிகரேகன் கட்டணும். என்ன கட்டணும்? சிகரேகன் ஒரு ரவுண்டு வரும். ஆமாம், சிகரேக் கட்டணும். கூத்துன்றதாவே இந்த மகாபாரதம், ராமாயணம், புராணம். ஆமாம். ஏன் நீங்க இந்த பாகுபலி இதெல்லாம் எடுக்க? பாகுபலி அதான் சொல்ல, சினிமாவில இருந்து வந்துட்டாங்க. அப்புறம் நான் பாகுபலி. ஆமா, சினிமாவே எங்களை பார்த்தாங்க எடுத்து. ஆமா, உண்மைதான். இது ஏன்னா இப்போ தோன்றது இல்லையோ, பல ஆண்டுக்கு முன்ன தோன்றிய கலை தெருக்கூத்து கலை. ஆமா, கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். தெருக்கூத்துன்றது அது இல்லாமல் கலை இருந்தாலும் அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஒற்றுமையா இருக்கணும். அதை எடுத்துக்காட்டு தான் அந்த தெருக்கூத்து. ராஜராஜ சோழனுடைய வரலாறுலாம் கூட தெருவாக போய் அந்த கூத்து கலை மூலமாக சொன்னதாக சொல்றாங்க. இப்ப சினிமால வந்து உங்களோட கலைகள் வருது இல்ல, தெருக்கூத்து கலைஞரை காட்டுறாங்க. ஒவ்வொரு நாடகங்கள்ல சில சமயம் காட்டுறாங்க. அப்ப அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது தவறான முறையில் காட்ட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா காட்டும்போது சரி பரவாயில்ல, நம்ம தெருக்கூத்து கலையும் டிவியில் வருது, கதையில் வருது, பரவாயில்ல, கலை அழியல அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்கும். அந்த சினிமாவே நம்ம போய் கலர்ஃபுல் ஆக்கிட்டோம்டா அப்படின்ற ஒரு கெத்தா இருக்கும். ஆமா, சிறப்பு. இப்ப ஏன் கூத்துலயே நகைச்சுவை கேரக்டர்ஸ் வருவாங்கல்ல, ஒரு கூத்துன்னு ஆரம்பிச்சு பூஜை போடுவாங்க. பூஜை போட்டு அப்புறம் என்ன கூத்துன்னு கேட்போம். அப்ப இந்த கூத்து சொல்லலாம். ஆனா முதல்ல வந்து போறது கட்டிக்கார வேஷம் தான் வெளியே போவோம். கட்டிக்காரன். ஆமா, ஹாஸ்ய கலைஞர். ஆமா,
அவர் தான் வந்து வெளியே போயிட்டு இந்த மாதிரி நீ நடக்கக்கூடிய கூத்து என்னவென்றால் அவர் தான் போய் ஃபர்ஸ்ட் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு இப்போ வர போகிறது வந்து துரியோதன அஸ்தினாபுரத்து ஆள் கூட துரியோதன மகாராஜா வருகிறார், அங்கதேச கர்ண மகாராஜா வருகிறார், இந்திரபிரசாத் தர்மராஜா வராங்க அவர் சொல்லிட்டு போவார். அப்புறம் தான் வந்து ராஜா வேஷமே வெளியே வரும். ஆஹா. இப்ப அந்த ஹாஸ்யக்காரர் என்ன மாதிரியான கதைக்களங்கள் எடுப்பாரு, அதாவது ஜோக்குக்கு என்ன ஃபீல்ட் எடுப்பாரு? கணவன் மனைவி பத்தி பேசுவாங்க, கணவன் மனைவி பத்தி பேசுவாங்க, நடந்த அண்ணன் தம்பி பத்தி பேசுவாங்க, அண்ணன் தம்பி சொத்து பிரகாரம் பத்தி அதை பேசுவாங்க. அதெல்லாம் காமெடி. ஆனா மக்கள் மனசுல பதிகிற மாதிரி ஒரு கவர்ச்சியா பேசுவாங்க. ஆமா. ஆனா காமெடி பண்ணாதான் பிடிக்குதுன்றாங்க பத்தி மக்கள். ஆமா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து அதனால தானே ஆதித்யா டிவில நீங்க இப்ப வந்திருக்கிறது. அது ரொம்ப சிறப்புங்க. எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? ஒரே நேரத்துல வந்து சோகத்தை காமித்துட்டு திடீர்னு கோவத்தை காட்டும். ஒரு வேஷம் போடும்போதே சரி நம்ம துரியோதன நம்ம ராஜான்னு கேட்டா மனசுல வச்சுக்கணும், நம்ம ராஜா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஒரு அந்த வேஷம் போடும்போதே அந்த கெட்டப் மாறிடணும், உணர்ந்துடணும் மாறணும். ஆமா. வெளியே வந்து இப்படிதான் இருக்கணும். எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், வீட்டு கஷ்டம் இருக்கும், எவ்வளவோ தொல்லை, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் அந்த கூத்துன்னு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும், மக்களும் மனசுல போய் பதிகிற மாதிரி நம்ம பேசணும், ஆடணும். இப்போ நீங்க ஒரு கெட்டப் போட்டிருப்பீங்கல்ல, ஆமா, அந்த கேரக்டராவே நீங்க மாறி இருப்பீங்கல்ல. ஆமா. சில சமயம் அந்த கெட்டப்ப கலைஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த கேரக்டர் நமக்குள்ளேயே தங்கி இருக்கும். ஆமா. அப்படி நீங்க உணர்ந்த கேரக்டர் என்ன? துச்சாதனன். அப்பயும் அந்த துச்சாதனனை விட மாட்டீங்க நீங்க. நான் துச்சாதன வேஷம் ஆடுவேன், அதிகமாக இருப்பேன். அதுக்கப்புறம் இரண்ய விலாசத்துல இரண்யன். ஆமா. அது மாதிரி சில வேஷம்லாம் வந்து அந்த கோபஸ்தவன வேஷம், அதெல்லாம் கோவம் வர்ற மாதிரி. ஆமா, கோபமான வேஷம். அதெல்லாம் வந்து அந்த அவத்துல துச்சாதன இது அப்படியே இருக்கும். இல்ல சார், பார்த்தா அப்படியே பால் வடிஞ்சு சிவாஜி கணேசன் சார் மாதிரி இருக்கீங்க. ஆனா வேஷம் போட்டா, ஆமா வேஷம் போட்டா அப்படிதான் மாறிடணும். பிச்சை என்ன போனா பிச்சை எடுக்கணும், ராஜா போனா கவர்மெண்ட் நிக்கணும் அப்படின்னு வருவாங்க வாத்தியார். ஆமா ஆமா. போன கலையில அதாவது அந்த ராஜா வேஷத்தை கலைச்சதுக்கு அப்புறம் சாதாரண ஒரு கலைஞனுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா 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 ஆமா. அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அழுது காலம். ஆமா, அழிந்து போகுது இந்த தெருக்கூத்து கலையே. கலை வந்து கலையை வாழ வைக்கிங்க. ஆமா, அதுதான் நாங்களும் கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட் கூட சில பல கோரிக்கை நான் வச்சிருக்கோம். சரி, கலைஞருக்கான சில பஸ்ஸில் வந்த ஃப்ரீ பஸ் கொடுங்க, சில கலைஞருக்கான சில உதவி செய்யுங்க, மாதம் எதனா ஒரு உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைலாம் வச்சிருக்கோம். ஆனால் அது இன்னும் கோரிக்கை இன்னும் முடியாது. நிறைய பாடல்கள்லாம் கூட நீங்கள் பாடலாம். ஆமா ஆமா ஆமா. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பாத்திரத்தை தான் மாதிரி ஒரு பாடல் இருக்கு. கர்ண வேஷம் வந்து அதுக்கு பாடல் பாடணும், துச்சாதன வேஷம் வந்து அது மாதிரி பாடணும், துரியோதன வேஷம் வந்து அது மாதிரி பாடணும். இப்போ உங்களுடைய ஃபேவரட் வந்து துச்சாதனன் தானே? ஆமா, துச்சாதனன். ஆமாவா? பேச்சுக்கல உண்மைதான். நான் துச்சாதனன் ரொம்ப இஷ்டப்பட்டு ஆடுவேன். அப்படி பாஞ்சாலியா யார் வருவாங்க அப்போ? இந்த மாதிரி நான் குருகுலத்தை படிக்கும்போது அப்போ பசங்களோட லேடிஸ் தான் ஒரு பாப்பா தான் வந்தாங்க. இப்போ நான் வெளியே வேறு அந்த குருகுலத்தில் 10 வருஷம் வந்துட்டு வேறு கம்பெனி போய் அது அங்கே ஒரு 10 வருஷம் தான். சரி. மாரியம்மன் தெருக்கூத்து மாரியம்மன் கம்பெனி ஒன்று. ஸ்ரீ மாரியம்மன் தெருக்கூத்து மன்றம் கொண்டையா தண்டலம், அது எங்கள் மாமா கம்பெனி. கலைமாமணி தட்சிணாமூர்த்தி, பாலகிருஷ்ண வாத்தியார், தேவ மாமா, முருக மாமா, அவங்க கம்பெனி வந்து 10 வருஷம் தான். அங்கேருந்து வந்து இப்போ நான் ஒரு தனி ஒரு கம்பெனி ஸ்ரீ செல்லியம்மன் தெருக்கூத்து மன்றம் சொல்லிட்டு அங்கே ஒரு தனியாக கம்பெனி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. 3 வருஷமா. இப்போ பாஞ்சாலியினுடைய துயில் உறுப்பு ஆமாம் இழுக்கும் போதுங்களா? அப்போ ஒரு பாடல் வரும்ல? ஆமாங்க. என்ன மாதிரியான பாடல் வரும்? இழுக்கும்போது ஒரு பாட்டு பாடுவோம், தளர்ந்து வெளியேறும்போது ஒரு பாட்டு பாடுவோம். துக்கமென்ன துயரமென்ன துரோபத எழுந்து வாடி பக்குவ மரியா நீதான் பார்மன்ன சபைக்கு வாடி பக்குவ மரியா நீதான் பார்மன்ன சபைக்கு வாடி பக்குவ மரியா நீதான் பார்மன்ன சபைக்கு வாடி. ஆஹா, இது வரும்போது பாடு. ஆஹா, அவர் வந்து இழுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஆமா, சபாஷ். ஒரு வித்தியாசமான ஒரு பாடலாக இருக்கு. இது வந்து துச்சாதனன் பாடல். இது மக்கள் வந்து இப்ப எதை ரசிக்கிறாங்க அதிகமா? சினிமா பாடல்களை பாடும்போது ரசிக்கிறாங்களா, இல்ல அந்த பாரம்பரியம் மிக்க அந்த பாடல்களை எடுத்துட்டு வரும்போது? சில கிராமத்துல இப்பயும் அந்த பாரம்பரியம் எப்படி ஆனாலும் அதே தான் ஆடும் கேட்பாங்க, அதே தான் பாடணும். சில ஊரெல்லாம் கேட்பாங்க, ஏன் அந்த பாட்டு நீ விட்டுட்டீங்க அப்படி அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கே மனப்பாடம். ஆமா ஆமா. இந்த காஞ்சிபுரம் வந்து தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த தூசின்ற கிராமத்துல வந்து இந்த பாட்டு ஏன் விட்டீங்க நீங்க? துரியோதனன் இந்த பாட்டு விட்டுட்டீங்களே, துச்சாதனன் இந்த பாட்டு விட்டுட்டீங்களே, இந்த பாட்டு பாடுங்க அப்படி கேட்குற ஒரு கிராமமும் இருக்கு. ஓ, இந்த கூத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமமும் இருக்கு. அப்படி கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இதுல நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்கள்னா என்ன சொல்லுவீங்க? சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஒரு மெயினான வேஷம்லாம் ஆட முடியாது இதே வேஷம் ஆடினு இருப்ப, நீலாம் என்ன வருங்காலத்தை எப்படி போறியோ அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா சொன்னாங்க. அவங்களுக்கு சவாலே சரி நம்ம ஆடணும், மக்கள் மனசுல பேர் எடுக்கணும், நம்ம கத்துக்கிறது குரு பரவாயில்ல நல்லா ஆடுறோம் அவரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஆடி இருக்கேன்.
சபாஸ் சபாஸ். நீங்க சொன்னோனே ஒரு விஷயம் நான் வருது, முயற்சி செய்யும் போது அதை வீண் முயற்சி, ஆமா ஆமா வெற்றி பெற்ற பிறகு அதை விடாமுயற்சி. விடாமுயற்சி. ஆமா, டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு போய் அங்கே ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். அடடே சிறப்பு. டெல்லி தமிழ்ச்சங்கம், அப்புறம் மைசூர், அப்புறம் கேரளா, அங்கெல்லாம் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தி நல்ல பேர் எடுத்திருக்கோம் அங்கெல்லாம் போயிட்டு. உங்களுக்கு தனித்துவமான ஆடியன்ஸ் சில பேர் இருப்பாங்கல்ல, அப்படி நீங்க ரசிச்ச ஒரு தனித்துவமான ஆடியன்ஸ்னா யார் சொல்லுவீங்க? நாங்கள் இந்த குருகுலத்தில் படிக்கும்போது கூட அப்போ வந்து வெளிநாட்டு நபர்லாம் வந்து கெஸ்ட்லாம் வந்து எங்களை பார்ப்பாங்க. ஓ, நாங்கள் எப்படி தெருக்கூத்து ஆடுறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது இல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த தரையில் உட்காந்து தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரியுமா நீங்க பாடுறது? ஆக்ஷன், அதுதான் ஆக்ஷனில் பண்ணணும், ஆக்ஷன்லேயே பண்ணணும். ஆக்ஷன் காட்டுவோம். ரெண்டாவது வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணுறதுல அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. இந்த தெருக்கூத்து கலைஞர் எப்படின்னா நம்மளே தான் ஆடணும், நம்மளே தான் பேசணும், நம்மளே தான் பாடணும். இந்த பரதநாட்டியம் ஒரு ஆள் பாடுவாங்க, ஒரு ஆள் ஆடுவாங்க. சினிமா அதே மாதிரி தான். ஆனால் இந்த தெருக்கூத்து நம்மளே, அதுவும் இல்லாமல் இந்த ஆடையெல்லாம் கட்டிக்கின்னு ஒரு அந்த வேகத்தோட ஒரு வேஷம் கேட்டப்பறம் அந்த வேஷத்தோட ஆடும். எப்படியும் அந்த வேஷத்துக்கு தான் மாதிரி தர்மேசனம் சாந்தமாக பொறுமையாக பாடலாம். அந்த துரியா வேஷம் நல்ல நல்ல வேகமாக ஆடணும். ஸோ இப்போ ஒரு கம்பீரமான ஒரு பாடல் எப்படி பாடுவீங்க? அது நல்ல குரல் கொடுத்து மக்கள் பாடல் எங்களுக்காக, அந்த கம்பீரமான ஒரு பாடல், அந்த கம்பீரத்தோட. இலங்கை வேந்தன் ராவணன் வருகிறார் பராக். தென்னிலங்கையாலும் ராவணராஜன் வந்தேன், தென்னிலங்கையாலும் ராவணராஜன் வந்தேன், அதிபர வந்தானே ராவணன். அவ்வளோதான். அது தர்மன்னா அது ஒரு சாந்தமாக பாடுவாங்க. தர்மனா ராஜத்தி ராஜனாம் தர்மராஜனாம் சீமாச நாமே நாகரிக நாகரிகமாகவை போக முடனே வந்தேன். இது தர்மர். கர்ணமோட்சன்ற கதையில் பார்த்தா இந்த வெடியால் வந்து அதாவது மனைவியிடம் விடை பெற்று போறாரு, யுத்தத்துக்கு போறாரு சண்டைக்கு கர்ணன். ஆமா, அந்த நேரத்துல வந்து சோகமா பாடுவாங்க. அந்த சோகம் எப்படி இருக்கும்? சோகம் அன்னைக்கு வந்து இவ்வளவு காலமா எனக்கு புரிஞ்சிக்காது வந்து இன்னைக்கு புரிஞ்சிக்கலாம், இந்த திரும்ப சண்டைக்கு போதாலும் சொல்றாங்க. இருந்தாலும் போகாம இருக்க முடியல. தம்பி துரியோதனோட சேனாதி பட்டம் வாங்கிக்கணும், தம்பிக்கு வெற்றி பெற்று கொடுக்கணும். ஆனா நீ போயே ஆகணும், நீ என்னதான் சொன்னாலும் போகாம இருக்க மாட்டேன்னு சொல்லி மனைவி சொல்லிட்டு போவாரு. ஓ ஆமா, நான் இன்னும் என்ன சொன்னாலும் சரி என் தம்பியா துரியோதன பக்கம் தான் இருப்பேன். அதானே நட்பு. ஏன்னா அதான் சொல்லுவாங்க, உப்பிட்டு வரை உயிர் வரை நிற்கணும், என்ன இருந்தாலும் அவர் தான் இருப்பேன். இந்த உயிரே விட்டாலும் அவரை தம்பிக்கு தான் துரியோதனன் தான் விடுவேன். பாட்டு பாடுவாங்க, போய் வரே நாடே என் மானே இங்கிருப்பாயன் தேனே, போய் வரே நாடே என் மானே. ஆஹா, இந்த ஹார்மோனியம் அப்படியே போற மாதிரி இருக்கும் குரலே. அதான் ஏழு இசை நாடகம்ன்றதுன்னா அந்த ஏழோடு பேசணும், ஏழோடு ஆடணும், ஏழோடு பேசணும். அந்த அதான் ஏழு இசை நாடகம் சேர்ந்தா கூத்தாகும். வந்தேன் வந்தேன் இதோ உக்கிரவீர துச்சாதனன் வந்தேன் வந்தேன் உக்கிரவீர துச்சாதனன் வந்தேன் சீரிவா நரசிங்கம் போலவே உக்கிரவீர துச்சாதனன் வந்தேன் சீரிவா நரசிங்கம் போலவே சீரிவா நரசிங்கம் போலவே சீரிவா. ஷபாஷ் காவலன், நான் யாரென்று தெரிகிறதா? நான் தான் துச்சாதனோ பவனானே ஜெய துச்சாதனோ பவனானே ஜெய் துரியோதன. இன்னும் அந்த தெருக்கூத்து கலை பரம்பரையாக ஒரு வெற்றி கலையாக வரணும். இந்த பாரம்பரிய மிக்க கலையை மக்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கணும்னு மக்கள்கிட்டையும் அந்த வேண்டுகோளை வைத்து, அந்த குழு நடத்திக்கிட்டு இருக்கிற உங்ககிட்டையும் அந்த வேண்டுகோளை வச்சு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே போல நல்ல சிந்தனையாளர்களோடு, ஒரு தலை சிறந்த கலைஞர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.